எத்தனையோ நல்ல விஷயங்களை மனதில் வைத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய மனுக்குலம் இன்றைக்கு கசப்பு, கோபம், சண்டை, பிடிவாதம் என்ற பல துர்குணங்களை வைத்து தாங்களும் கெடுத்து பிறரையும் கெடுத்து நிம்மதியற்ற ஒரு நிலைமையில வாழ்றாங்க. ஆனால் இங்கே பக்தன் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தன் அனுபவத்தை சொல்றார் கேட்போமா? சங்கீதம் 119:16. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். மனமகிழ்ச்சி எதுவான்? உம்முடைய வார்த்தைகளை நான் தியானிக்கும் போது, அந்த வசனத்தின்படி நடக்கும்போது, ஆண்டவரே அவைகளிலே நான் காத்திருக்கிறேன். அடுத்த சொல்ல நான் மறவேன்றார், வசனத்தை மறவேன். அன்பானவர்களே, இன்று உங்கள் இதயத்தில் உள்ள கசப்பை எடுத்து போடணுமா? சிலர் செய்த துரோகங்களை மறக்கணுமா? ஒரே வழி, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இதயத்தில் மேலோங்கணும். அப்போதான் நம்மளால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆகவே நல்லது சொன்னாலும் குறை சொல்லுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு வகையில் குற்றம் கண்டுபிடிக்கணும் ஒரு கூட்டம் சுற்றி கொண்டு தான் இருக்கும். ஆகவே நாம் இன்னும் ஞானத்தோடு புத்தியோடு நடக்கவும் பேசவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அது உதவி செய்ய வல்லவர். யாருக்கு செய்வார்? வசனத்தை மறவேன். ஆக கர்த்தருடைய வார்த்தையை மறவாதபடி நல்ல இருதயத்தில் அதை வைத்துக் கொள்வோமா? ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்போமா? அவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, உடைய தெய்வீக கரம், அற்புதம் செய்கிற கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். அப்பா, வசனத்தை மறக்க கூடாது. தெய்வ வசனங்களை, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள், ஆலோசனைகள், எச்சரிப்பை ஆண்டவரை கவனமாய் மனதில் வைத்து புத்தியா நடந்து ஜெயிக்க அருள் தாரும். எல்லாற்றும் மேலாகவும் சித்தம் செய்ய கிருபை பாராட்டும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பில் இருந்து ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.